முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இரண்டு கருத்து மற்றும் கூறி விடைபெறுகிறேன். நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த நாட்டில் சில அதிர்ச்சியான நிகழ்வுகள் நடந்தன. ஒன்று, பண மதிப்பிழப்பு, சில மணி நேரங்களில் முழு பணத்தை அகற்றுவது. அதே போல் 4 மணி நேரத்தில் ஒரு லாக்டவுன். அன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் பிரச்சாரம் செய்வது கூறினோம், அதிர்ச்சியான அறிவிப்பு பண்றது தான் ஒரு பெரிய தலைவர் இல்லை. ஒரு பெரிய தலைவருடைய 3 குணங்கள்: மனித நேயம், அனுதாபம், ஒரு தாயுமானவராக இருக்கணும் முதல். இரண்டாவது, அவருக்கு தகவல் இருக்கணும், எங்கே என்ன பிரச்சனை, எதை எப்படி தீர்க்க முடியும் என்ற அடிப்படை தகவல் இருக்கணும். மூன்றாவது, அதற்கு செயல்படுத்துகிற திறன் இருக்கணும், செயல்திறன் இருக்கணும் என்று. இந்த சூழ்நிலையில் நான் ஒப்பிட்டு காமிக்க வேண்டியது, நாங்கள் 2021 ஆட்சிக்கு வரும்போது அடிப்படை தரவுகள் மிகவும் குறைவாக இருந்தன. நம்ம முதலமைச்சர் அந்த 4000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்த ப்ராமிஸ போய் சேர்க்கறதுக்கு ரொக்கமாக போய் கடைக்கடையாக கொடுத்தோம். பல பாதுகாப்பு தேவையெல்லாம் இருந்துச்சு, அவ்வளவு ரொக்கத்தை நகர்த்துறதுக்கு. ஆனா இன்றைக்கு 4.5 ஆண்டுகளில் எவ்வளோ தகவலை தீட்டி இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு சுமார் 336 திட்டங்கள், அரசாங்கத்தின் திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக இருந்து 2 கோடி மக்களுக்கு மேல் ஒரு ஃபேமிலி டேட்டா பேஸ் உருவாக்கி 30,000க்கு மேல் இ சேவைகள் மையம் உருவாக்கி இன்றைக்கு சுமார் 300 சேவைகள், ஒன்று இ சேவை மையம் இல்ல வாட்ஸ்ஆப்பில் கிடைக்கிற அளவுக்கு செய்திருக்கிறோம். இதற்கு குறிப்பாக நான் 3 விளைவுகளை கூற விரும்புகிறேன். முதல் விளைவு, ஜனவரி மாதத்தில் திறந்த வாட்ஸ்ஆப் செயலி மூலம் உங்களுக்கு அரசு சேவைகள் கிடைக்கும். அந்த திட்டத்தில் 2 மாதங்களில் சுமார் 4 லட்சம் பேர், அதில் சுமார் 7 லட்சம் சேவைகளை பெற்றுள்ளார். அப்ப செயல்திறன் எவ்வளவுன்னு பாத்துங்க முதல். இரண்டாவது, ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா முதலமைச்சர் இந்த 3000 ரூபாய் அட்வான்ஸ் உரிமை தொகையும் இந்த 2000 ரூபாய் கோடைக்கால தொகையும் கொடுக்க திட்டமிட்ட போது 5 ஆண்டுகளுக்கு மேல் 2000 ரூபாயை ரொக்கமாக போய் சேர்க்க வேண்டிய இருந்த சூழ்நிலையில் சுமார் 6500 கோடியை இ டிரான்ஸ்பர் மேல, பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாக 1.31 கோடி குடும்பங்களுக்கு வெறும் 3.5 மணி நேரத்தில் செயல்படுத்தி அதை போய் சேர்த்தோம். அதுதான் செயல்திறன். மூன்றாவது நான் கூற வேண்டியது, ஏன் இந்த தகவல் எல்லாம் முக்கியம் என்றால், இன்றைக்கு நான் கூறுவேன், எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு தான் கூடுதல் தகவல் வைத்திருக்கிறது. ஒரு நபருடைய, அவங்களோட தேவைகளுடைய, அவங்களுடைய திட்டங்களுக்கு மேட்சிங் இருக்கிற அளவுக்கு. ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி சொல்றார், அரசியல்வாதிகள் சும்மா பணத்தை வழங்கி அரசியல் செய்யறாங்க தேர்தலுக்காகன்னு. தரவு இருந்தால் பரவாயில்லை, தரவு இல்லை என்றால் தான் அது தவறு என்று சொல்றார். நான் கூறுவேன், எந்த மாநிலமும் இந்தியாவில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் ஒவ்வொரு பயனாளியுடைய முழு தரவுகள், முழு தகுதி உரிமைகள் பற்றி தகவல் வைத்து செயல்திறனையும் மனித நேயத்திற்கு ஒரு தகவலும் இருக்கிற அடிப்படையில் இந்த 5 ஆண்டுகளில் வேற எந்த மாநிலம் முன்னேறாத அளவுக்கு ஐடி துறை முதலமைச்சர் தத்துவம் இருக்கிற அடிப்படையில் செயல்பட்டிருக்கு என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.